2024 நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷினை பார்க்கலாம். போன வீடியோவில் 50 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 51th கொஷின்லேருந்து பார்க்கலாம். 51th கொஷின், விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவது கூறல். அங்கே உருவதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கீவேர்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஷின், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஐய வினா, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? இதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, கலைச்சொல் தருக. இந்தியன் பீனால் கோடு. இந்தியன் பீனால் கோடுங்கிறதுக்கு தமிழ் சொல் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. இதுதான் கரெக்டான ஆன்சர். அலுவல் சார்ந்த சொற்கள். சம்மன்னா அலைப்பானை. சம்மன்னா அலைப்பானை. கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர். கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர். அடுத்த கொஷின், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. எதிர்பாராத நல்வாய்ப்பு. எதிர்பாராத நல்வாய்ப்பு. அதே பி ஆப்ஷனில் பாருங்கள், எதிர்பாராத விருந்துன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. நல்வாய்ப்பு இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷினும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. விழலுக்கு இறைத்த நீர் போல. பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். 58th கொஷின், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இந்த மாதிரி இது எவ்வகை தொடர். இந்த மாதிரி வித்து பித்து அந்த மாதிரி வந்துச்சுனாவே அது பிறவினை தொடர். அடுத்த கொஷின், கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர் என கண்டறிக. படிக்கப்பட்டது இன்னொருத்தருக்கு செய்கிறாங்க, அப்போது ஸோ செயப்பாட்டு வினை. இந்த மாதிரி பட்டதுன்னு வந்துச்சுனாவே செயப்பாட்டு வினைங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்த கொஷினும் அதே தான். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. உரை கவிதாவால் படைக்கப்பட்டது. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செயப்பாட்டு வினைத்தொடர். இதுதான் கரெக்டானது. இதில் இங்கே பாருங்கள், ஆள்னு முடியணும், அதே மாதிரி கடைசியாக பட்டதுன்னு வரணும். ஸோ இது செயப்பாட்டு வினைத்தொடர். யானை புக்க புலம் போல. உவமை கூறும் பொருளை கண்டறிக. யானை புக்க புலம் போல வீணாக்குவது. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இது நம்ம நோட் பண்ணிக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ யானை புக்க புலம் போல வீணாக்குவது. அடுத்த கொஷின், விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சாலை சந்திப்புகளை வேகமாக கடக்கலாமா? இந்த கொஷினுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சாலை சந்திப்புகளில் ஏன் பிற வாகனங்களுக்கு முதலிடம் தர வேண்டும்? இது கரெக்டாக இல்லை. சாலை சந்திப்புகளில் யாருக்கு முதலிடம் தர வேண்டும்? இது கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் யாருக்குன்னு இருக்குது, யாருக்குன்னு வரக்கூடாது, எவற்றுக்குன்னு வரணும். சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும், அதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஷின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து எவ்வாறு எழுதப்படும்னு கேட்டிருக்காங்க, வராது. ஆயுத எழுத்து எதுங்கிறதுக்காக இது கொஷின் இதுவும் இல்லை. சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த கொஷினை பாருங்கள். இதே மாதிரியே போன கொஷின் பேப்பரில் காமராஜரை வச்சு ஒரு கொஷின் பார்த்தோம். இங்கே திருநெல்வேலியை வச்சு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். 64லேருந்து 68 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த பேராகிராஃபை படிக்கலாம். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யுமாறு தாமிரபரணி ஆறு ஆகும். தாமிரபரணி ஆற்றின் மேற்கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். இப்போ இந்த பேராகிராஃப் வச்சு இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க தாமிரபரணி. இரட்டை நகரங்கள் எவை? இரட்டை நகரங்கள் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸில் இங்கே இருக்குது
இவ்விரு நகரங்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இவ்விரு நகரங்கள் என்ன? பாளையங்கோட்டை அண்ட் திருநெல்வேலி. ஓகேவா. அடுத்த கொஷின், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது? பாளையங்கோட்டை. இங்கே பாருங்கள், கடைசி சென்டென்ஸில் இருக்குது பாளையங்கோட்டை. கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? பாளையங்கோட்டை. அதுவும் இங்கே பாருங்கள், கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை. ஓகேவா. அடுத்த கொஷின், பாளையங்கோட்டையில் அதிக அளவில் டேஸ் இருக்கின்றது? அதிக அளவில் என்ன இருக்கிறது? கல்வி நிலையங்கள். அதனால தானே ஆக்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. பாளையங்கோட்டையில் அதிக கல்வி நிலையங்கள். ஸோ இதுக்கான ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. தம்மால்னு தான் வரணும். தன்னால்னா சிங்குலராக இருக்கணும். தனதுங்கிறதுக்கும் சிங்குலர். தமதுனா இப்போது ஒரு கேங் அந்த மாதிரி சொல்கிறது. இது குழந்தைங்கள்னு இருக்கிறதுனால தம்மால் தான் வரும். அடுத்த கொஷின், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எது? இங்கே பாருங்கள், போலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உவமை அணி. போல், போலும், தற்று, அற்று அந்த மாதிரி வந்துச்சுனாவே அது உவமை அணி. அடுத்த கொஷின், ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிக்க. உலகம் நிலைத்திருக்கிறது. கரெக்டாக தான் இருக்குது. விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஏன் இது கரெக்டாக இருக்குன்னா, கருதப்படுகிறதுங்கிறது விருந்தோம்பலை குறிக்குது. அதனால் இது கரெக்டாக இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்ததுன்னு வரக்கூடாது, செய்தார்கள் அந்த மாதிரி சொல்லணும். ஸோ இதுதான் பிழையுள்ள தொடர். ஓகேவா. அடுத்த கொஷின், சொல் பொருள் பொருத்துக. ஈன்று, இதுக்கான கரெக்டான பொருள் அப்படின்னா ஈந்துனா தந்தது. கொம்பு, கிளை, கழித்திட, மகிழ்ந்திட, அதிமதுரம், மிகுந்த சுவை. ஓகே. அடுத்த கொஷின், சொல் பொருள் பொருத்துக. முகில் அப்படின்னா மேகம், சேகரம்னா கூட்டம், வாகுனா சரியாக, விண்ணம்னா சேதம். விண்ணம், சேதம் இது நோட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் என்ன? 2, 4, 1, 3. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியான பொருளை அறிக. வெறுப்பு, மலை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவையுள் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எது? வாரா. அடுத்த கொஷின், ஒரு ஓர் நிறைவு செய்க. அது டேஸ் இனிய பாடல். அது ஓர் இனிய பாடல். ஏன் ஓர் போடுறோம்? ஓர் அப்படிங்கிறதுனா உயிர்னு வரணும். ஒரு அப்படின்னா உயிர்மெய் வரணும். உயிர்மெய். எக்ஸாம்பிள், ஓர் உயிர், ஒரு நகரம். ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் போன கொஷின் பேப்பரில் பார்த்தேன், அது இப்போ மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இந்த கொஷினை பாருங்கள். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஓருக்கு பக்கத்தில் ஈ வந்திருக்கா? ஈங்கிறது உயிரெழுத்து. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்டு. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஒரு நாள் கரெக்டாக இருக்குது. ஆனால் இது ரெண்டும் பாருங்கள் தப்பாக இருக்குது. ஓர் இரவு, ஓருக்கு பக்கத்தில் உயிரெழுத்து தான் வரணும். ஓர் உயிரெழுத்து. அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும், ஒருக்கு பக்கத்தில் உயிர்மெய் எழுத்து வரணும், ஒரு பகலும். ஓகேவா. இப்போது 2 கொஷின் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துட்டோம். இப்போது பேக் டு ஓல்டு கொஷின். இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். ஒரு கட்டளையாக சொல்கிறல, பூக்களை பறிக்காதீர், அதனால் அது கட்டளை தொடர். அடுத்த கொஷின், சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. இதுவே கரெக்டான மீனிங் தான் கொடுக்குது. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் படித்து பார்க்கலாம். விளங்கியது வஞ்சி தலைநகராக சேரர்களின். இது சென்டென்ஸ் மேக் பண்ணல, ஸோ இது வராது. விளங்கியதுன்னு ஃபஸ்ட்டில் வந்துச்சுனாவே அது வராது. வஞ்சி தலைநகராக விளங்கியது சேரர்களின். இந்த சேரர்களிங்கிறது
லாஸ்ட்டில் வராது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. இதில் எதுவும் நம்ம குழப்பல. ஸோ ஏ ஆப்ஷனே வச்சுக்கலாம். அடுத்து சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. நெல்னா வயல். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின். வாழை பொறுத்துக. வாழை, கச்சல், வெள்ளரி, பிஞ்சு, பனம், குறும்பை, மாவடு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் 3, 2, 1, 4. அப்போ ஆப்ஷன் பி இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின். சொல்லுக்கேற்ப கூட்டு பெயர்களை காண்க. புல் அப்படின்னா புற்கள். ஓகேங்களா. இப்போது கூட்டு பெயர்கள் வந்து 2 பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி போன கொஷின் பேப்பரில் ஒன்று பார்த்தோம், அதையும் இங்கே பார்த்துடலாம். ஸோ ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்குது நமக்கு, அதுக்காக தான். ஓகே. இந்த கொஷின் பேப்பரில் பாருங்கள். 34th கொஷின். 34, 35, 36 இது 3மே கூட்டு பெயர்கள் தான். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. ஓகேங்களா. சரி, இப்போது நிறைக்கு என்ன வரும் பார்க்கலாமா. நிறைக்கு ஆ நிறை. ஓகேங்களா. ஆ நிறை. ஓகே. அடுத்து கீழ்காணும் சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டு எழுதுக. கல் குவியல், கற்குவியல்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. அடுத்து பழம், இச்சொல்லின் கூட்டு பெயர் குலை. ஓகேவா. இப்போது நம்ம எப்பயும் பார்க்குற கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்க ஒரு 3 கொஷின் பார்த்தோம். இப்போ பேக் டு த கொஷின். 82nd. இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை டேஸ் மலை ஆகும். பொதிகை மலை. அடுத்து இளங்கோவடிகள் எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. அடுத்த கொஷின். குழந்தையின் தலையசையும் பருவத்தின் பெயர் அறிக. செங்கீரை. ஓகேங்களா. மொத்தம் எத்தனை பருவம் இருக்குது? 10 பருவம் இருக்குது. ஓகேவா. அடுத்த கொஷின். வற்றல் தின்றான் ஆகு பெயர் கூறுக. வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். அடுத்த கொஷின். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. அக்ரானமி உளவியல். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம், நோட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அக்ரானமி உளவியல். நான் இப்போ பார்க்குற நோட் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து வர கொஷின்ஸில் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த கொஷின்லாம் நம்ம பார்த்தோம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிற கொஷின்னு, அது நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின். கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கிறோம். ஆமாம், சின்ன அளவு உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து மீனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போது லா 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 இதெல்லாம் பாருங்கள், உச்சரிப்பில் சிறிதளவு தான் மாற்றம் இருக்கும், ஆனால் எழுத்துக்கள் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா. அடுத்து காரணம். காஞா சாஞா பாமா தானா ஆகிய 8 மயங்கொலி எழுத்துக்கள் கிடையவே கிடையாது. இது எல்லாமே மயங்கொலி எழுத்துக்கள் கிடையாது. ஸோ காரணம் 1 தவறு. அடுத்து காரணம் 2. லகரம் மா போல இருப்பதால் மகர லகரம். ஆமாம் என்று கூறுவது இலக்கண மரபு. ஆமாம், இது கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து கூற்று சரி, காரணம் 1 தவறு, காரணம் 2 சரி. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா. அடுத்த கொஷின். கூற்று 1. போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. ஆமாம், போலி 3 வகைப்படும். ஓகே, கரெக்டு. 3 வகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. 3மே கரெக்டு. ஸோ அனைத்தும் சரி. ஓகே, அந்த 3 வகை போலி என்னென்ன? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது இப்போ 3 வகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலி என்னது? முற்றுப்போலி. ஓகேங்களா. அடுத்த கொஷினுக்கு போகலாம். அடுத்து 89th கொஷின். கூற்று சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். காரணம் சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதிகள் பின்ஹேவின் கருத்து. இது காரணம் தவறாக இருக்குது. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது குறில் நெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு அறிக. மனம் மானம். மனம் அப்படின்னா உள்ளம், மானம் அப்படின்னா பெருமைக்கேடு.
இங்கே பாருங்கள், நம்மளை குழப்பறதுக்காக பெருமைங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது இல்லை, பெருமை கேடு. ஓகேங்களா, உள்ளம் பெருமை கேடு. அப்புறம் இன்னொன்று நல்லா தெளிவாக பாருங்கள், டி ஆப்ஷனில் பெருமைக்கு எந்த ரூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ரூ வரக்கூடாது, பெருமை இந்த ரூ தான் வரணும். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது. நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுறவங்க மட்டும்தான் இதை போட முடியும். டக்குன்னு பார்க்குறவங்க போட்டுருவாங்க, பட் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு போடணும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வலி வாலி. வாலினாவே நமக்கு தெரியும், கைப்படி உள்ள பெரிய பாத்திரம், அதை வச்சு போட்டுடலாம். வலினா காற்று. ஸோ கரெக்டான ஆன்சர் டி. அடுத்த கொஷின். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மரி மாறி. மரினா இரத்தல், மாறினா மழை. ஓகேங்களா. அடுத்த கொஷின். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஓகேவா. அடுத்த கொஷின். விளக்கு இரு பொருள் தருக. விளக்குங்கிறதுக்கு 2 பொருள். ஃபஸ்ட்டு பொருள் விவரித்தல், அடுத்த பொருள் ஒளி தரும் சாதனம். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மொழி. மழலை பேசும் மொழி வழக்கு. மொழியை பேச தான் முடியும், அதை வச்சு உறங்க முடியாது, சிரிக்க முடியாது, விளையாட முடியாது. ஸோ மொழி, மழலை பேசும் மொழி அழகு. ஓகே. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமிழ் நூல்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ளது. சரி, ஓகே. இப்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஃபஸ்ட்டு தளத்தில் என்ன இருக்குது? பிரெய்லி நூல்லாம் இருக்கும். அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் என்ன இருக்குது? 7ஆம் தளத்தில் வரலாறு புவியியல் பற்றிய புத்தகங்கள் இருக்குது. அடுத்து 2ஆம் தளத்தில் தான் தமிழ் நூல்கள் இருக்குது. 5ஆம் தளத்தில் அறிவியல், கணிதம், அப்புறம் மருத்துவம், இந்த மாதிரி நூல்கள் இருக்குது. ஓகே. அடுத்த கொஷின் போகலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கி கிடக்கின்றன. அதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். சரியான இணைப்புச் சொல் தேர்க. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை. எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். எனவேங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்த கொஷின். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். ஓகே. ஓகே, டன். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஒரு சின்ன ரிவிஷன், இல்லை நம்மளுக்கு நாமளே டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். ஒரு த்ரீ கொஷின்ஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். ஹெரிட்டேஜ்ங்கிறதுக்கு கலைச்சொல், அக்ரானமிங்கிறதுக்கு கலைச்சொல். ஞாபகம் வருதான்னு பார்க்கலாமா? 5 seconds டைம். 2 3 5. ஓகே, ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? இல்லைனாலும் பரவாயில்ல, பார்க்கலாம் வாங்க. இப்போது ஆன்சரை பார்க்கலாம். ஹெரிட்டேஜ் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுங்க. ஹெரிட்டேஜ்னால் பாரம்பரியம், அக்ரானமினா உளவியல். ஓகே. ஓகே, இன்னொரு கொஷின் பார்க்கலாம். ஒரு ஓர், இதுக்கான டிஃப்ரென்ஸ் ஒன்று சொன்னேன், அது ஞாபகம் வருதான்னு யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் 5 seconds டைம் சொல்லலாம். 1 2 3 4 5. ஓகே, யோசிச்சு பார்த்துட்டிங்களா? ஞாபகம் வந்துடுச்சா? இல்லைனாலும் பரவாயில்ல, வாங்க இப்போது ஒரு டைம் நம்ம கொஷினை பார்க்கலாம். ஓகே. ஓர் அப்படின்னா உயிரெழுத்து வரும், ஒரு அப்படின்னா உயிர்மை வரும். ஓகே, கரெக்டுங்களா? இப்போ கொஷினை பார்க்கலாம். அது ஓர் இனிய பாடல்.
ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொஷின் தான், ப்ளீஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே, யானை புக்க புலம் போல, இது ஊமைக்கான பொருள் என்னப்பா? யானை புக்க புலம் போல. 5 செகண்ட்ஸ். 1 2 3 4 5. ஞாபகம் வந்துருச்சா? வாங்க பார்க்கலாம் ஆன்சரை. ஓகே, இதோ இருக்குது. யானை புக்க புலம் போல, வீணாக்குவது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.